வாலிபர்கள் யாவரும் ஆராதனை முடிந்த பிறகு உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாலிப கூட்டம் செயல்படணும், நடத்தணும். ஆகவே இன்றைக்கு சாயங்காலம் வாலிபர்கள் தான் பாடுவீங்க. ஒர்ஷிப் நடத்தலாம் நீங்கள் தான். அதனால் மாலை ஆராதனை நீங்கள் தான் நடத்த போகிறீங்க. பாட்டெல்லாம் ஆராதனை முடிந்தது உட்கார்ந்து ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேலைக்காய் துதிக்கிறோம். இந்த கால வேளையும் கூட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உங்கள் வார்த்தையை தாங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம மத்தியில் அருமையான ஊழியக்காரர் ராஜரத்னம் ஐயா வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்திலேயே வர வேண்டியது, பாஸ்டர் வந்து 2வது வர வேண்டியது, நானும் மறந்துட்டேன். அதே சமயத்தில் நம்ம சுதாகர் பாஸ்டர் ஐயா வந்து திடீர்னு ஒரு பாஸ்டர் அவரை அனுப்பிட்டார். ஆமென். இன்றைக்கும் ஒரு டெல்லியிலேருந்து ஒரு பாஸ்டர் அனுப்பினார். ஐயா, ஏற்கனவே போன மாதம் அனுப்பி விட்டீங்க, வம்பா போச்சு, அமைதியாக சொல்லி அப்புறம் அந்த டெல்லி பாஸ்டர் வேறு இடத்துக்கு அனுப்பி விட்டேன் நான். அதனால் இதனால் அருமையான பாஸ்டர் ராஜரத்ன ஐயா வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நன்றாக தேவனுடைய வார்த்தையும் அருமையான பாடல்களையும் பாடக்கூடியவர். அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்மத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார். நம்ம எல்லாம் கைகளை தட்டி அவங்களை வரவேற்போம். எல்லோரும் கண்களை மூடி இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலவேளைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி இந்த 6ஆம் மாதம் 2வது வாரத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினாலே எல்லோர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அப்படி நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எப்போதும் ஆண்டவர் நம் நினைப்பாகவே இருக்கிறாராம். நாம் தான் சில நேரங்களில் அவரை மறந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை எப்போதும் என்ன பண்ணுறாரா? ஆமாம், நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவேளையிலுடைய சமூகத்தில் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக என் நினைப்பாவே இருப்பவரே செய்ய உங்களை நினைச்சா தான் உள்ளமெல்லாம் பொங்குதை. அந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நேராக நாம் செய்திக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரே செய்யா உங்களை நினைச்சாக்கா உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எப்போதும் ஆண்டவர் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கார். ஐயோ, நம்ம பிள்ளை வேலைக்கு போகுது, அதை பத்திரமா பாதுகாக்கணும். ஐயோ, நம்ம பிள்ளை வெளியே போகிறது, அது பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லி எப்போதும் அவர் நம்மை நினைத்திருக்கிறபடினாலே அவரை நாம் இந்த நாளில் நினைத்து நாம் ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி என் நினைப்பாவே இருப்பவரே செய்யா உங்களை நினைச்சாக்கா உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே செய்யா உங்களை நினைச்சாக்கா உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். நினைப்பாவே இருப்பவர் ஈசையா உங்களை நினைச்சாக்கா உள்ளமெல்லாம் தொழுதையா. நினைப்பாவே இருப்பவரே ஈசையா உங்களை நினைச்சாக்கா உள்ளமெல்லாம் தொழுதையா.
நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் வந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாக்கா எல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாக்கா எல்லாம் சொல்லுதையா. தாவீது நினைச்சவரே, கண்மலை மேல் இருக்கிறார். தானியேலை நினைச்சவரே, தலைக்கு வர செய்த தேவன். உன்னையும் ஆண்டவர் நினைத்து அவர் கண்மலை மேல நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செஞ்சவரே. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செஞ்சவரே. உங்க முன்னாலே அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாக்கா எல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாக்கா எல்லாம் சொல்லுதையா. ஏழை என்னை நினைச்சவரே, வாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெரியவனாய் மாற்றினார். ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்று நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. இதுக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாக்கா எல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாக்கா எல்லாம் சொல்லுதையா. ஆண்டவரே, எங்கள் நினைப்பாவே நீர் இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களும் எங்களை நினைச்சு எங்களை ஆசீர்வதித்து தாரா மாதத்தை என் தேவன் நீர் எங்களுக்கு ஈவாக தந்தபடினாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இன்று இந்த பூமியில் வாழ்வதற்கான தகுதியை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலும் சோதரிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை தாரும். வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. என்ன தேவைகளோடு வேண்டுதலோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ
அவர்கள் எல்லாவற்றும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நடத்தி அனுப்பும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு ஐயா, ஊழியங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் என்ன பண்ணணுமா? களி கூர்ந்து மகிழணுமா? நமக்கு 6 நாள் எவ்வளோ மகிழ்ச்சியாக நமக்கு கொடுத்துட்டார். 6 நாள் என்ன பண்ணலாம்? எல்லா வேலையும் செய்யலாம். எங்கேனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? போகலாம், ஆடலாம், பாடலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவரை ஆராதிக்க நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். சும்மா சொல்லலை, என்ன கொடுத்துருக்கிறாரா? கட்டளை. செய்த ஆகணும். எப்படி? ஆமாம், அவரை துதிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் நம்மளை என்ன பண்ணார்னா உண்டாக்கினார். எப்படி ஒரு செல்லை உண்டாக்கினான்னு ஒரு மனிதன் அவனை எப்போதும் நினச்சி பார்க்குறான், ஆஹா இந்தமாரி மனுஷன் இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே இல்லை. ஆனால் நம்மை ஆண்டவர் உண்டாக்கின நோக்கம் அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை எப்போதும் என்ன பண்ணமா? ஆமாம், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கி நம்மை பட்டினியாக ஆண்டவர் விடலை. 3 வேளையும் நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஆமாம், எல்லா ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார், எல்லாம் போஷிக்கிறார். ஒருவரோ பட்டினியாக இப்போ இருக்கிற சூழ்நிலையே கிடையாது. என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட திருப்தி ஆண்டவர் கொடுக்கணுன்னா அவருடைய சமூகத்தில் நாம் வந்து என்ன பண்ணோம்? அவரை ஆராதிக்கணும், நன்றி சொல்லணும். சும்மா ஒன்றும் இல்லாத மரம் செடி கொடிக்கெல்லாம் என்ன பண்ணுறான்? கல் மண்ணுக்கெல்லாம் என்ன பண்ணுறான்? தன்னுடைய சரீரங்களை கீறி கொண்டு குத்தி கொண்டு அழகுபடுத்தி கொண்டு இல்லை ஏதோ செய்கிறான். மண்ணில் ரோட்டில் உருள்றான், பிறல்றான். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறாராம். நான் உன்னை விட்டு உன்னை என்ன பண்ணல, கைவிடுவதும் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை இன்று நாம் என்ன பண்ணுறோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்போ நம்ம சும்மா என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. பாடணுன்னா கூட சேர்ந்து என்ன பண்ணுறோம்? நீங்கள் பாட தெரியலையா? கரங்களை தட்டி ஆண்டவர் என்ன பண்ணோம்? ஆமாம், நன்றி சொல்லணும். தாவீது என்ன சொல்கிறாரு? 10 நரம்பு வீணை அப்படின்னா என்ன? இந்த 5 விரலும் 2 5 5 10 விரலும் சேர்ந்து நாம் தட்டும் பொழுது அதோடைய ஓசையே ஒரு தனி இசையாக இருக்கும். அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லணும். ஆக நம்ம சொல்லிக்கொண்டே ஆண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஒருவரும் வெறுமையாக இல்லாதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். இன்றைக்கு ஒரு 5 எலும்புக்கூடு கதையை தான் உங்களோடு பேச போகிறேன். எத்தனை? அப்பா, எலும்பு கூடா? ஒரே பயமாக இருக்குமே இல்லை? எலும்பு கூடுன்னா யார்? எலும்பு கூடு யார்? நீயும் நானும் தான். நம்ம மரித்து போயிட்டா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திக்கலாம் எப்படி இருப்போம்? ஒரு எலும்பு கூடா நிற்போம். அப்போ உயிராக இருக்கிற வரைக்கும் நம்ம ஆடாத ஆட்டம் என்ன, பாடாத பாட்டு என்ன? இப்போ இந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோமா? நன்றி சொல்லணும். ஆமாம். அப்புறம் எலும்பு கூட ஆன பிறகு நன்றி சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லை. உயிரோடு இருக்கிறவங்க தான் கர்த்தரை என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். ஆனால் மரிச்சிட்டா என்ன பண்ண முடியாது? துதிக்கவே முடியாது. அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆக இந்த நாளில் நம்ம 5 எலும்புக்கூடு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். தீமோத்தேயு, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் என்ன பண்ணுறதில்ல, கொண்டு போவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் வந்த நம்ம எதையும் கொண்டு வரலை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது, உங்கள் ஆத்தா வீட்டிலேருந்து என்னடி கொண்டாந்த அப்படின்னு என்ன பண்ணுவார், புருஷன் கேட்பார். அப்போ இந்த அம்மா நான் சொல்லும், என்னென்ன கொண்டாந்ததோ அது எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி இந்த அம்மா சொல்லும். ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நீ போகும்போதோ எதையும் என்ன பண்ண போகிறதில்ல, நீ போகும்போதோ எதையும் கொண்டு போவதே கிடையாது. அப்பேற்பட்ட சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாராம். அப்போ யார் தான் நமக்கு கொடுத்தது? இந்த பூமியில் நீ பிறந்த பிறகு இது எல்லாம் யார் கொடுத்ததான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. எல்லாம் அவர் தான் கொடுத்தது. நாம் போடுற ட்ரெஸ்ஸு இல்லை, நாம் பயன்படுத்துகிற பொருள், நம் கழுத்தில் அணிந்திருக்கிற நெக்லஸ்ஸு, நம் காதில் போட்டிருக்கிற கம்பல் இல்லை, நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள், நல்ல சாப்பாடு, இது யார் கொடுத்ததான்? எல்லாம் கர்த்தர் கொடுத்தாராம். ஒரு ஆளை நானே சம்பாதிச்சு, சுயமாக சம்பாதிச்சு, நானே பலத்தில் என்ன பண்ணுறேன், சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சொல்ல முடியாது. சொல்லி பாருங்கள், அடுத்த வாரம் படுத்துற வேண்டியது தான். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடும். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது, 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 வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி உறங்கும் இல்லம், கல்வி செல்வம், உண்ணும் உணவு கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது,
வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது. ரட்சண்யத்தால் வந்தது, ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள அன்பு உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான அன்பு. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான அன்பு. உன்னதர் நீ தந்தது, உன் அன்பால் தான் வந்தது. உன்னதரே நீ தந்தது, உன் அன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் யார் தான் கொடுத்தது? ஆமாம், இயேசு தான் கொடுத்தார். இந்த பூமியை கொடுத்தார் முதல்ல நம்ம வாழ்வதற்கு. ஆமாம், பூமியை கொடுத்தார். பூமி மாத்திரம் கொடுக்காம நம்ம ஜீவனோடு இருப்பதற்கு நல்ல உணவு, நல்ல உடை, அறிவு வளர்த்துவதற்கு நல்ல கல்வியை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம என்ன பண்ணோம்? உயிரோடு இருக்கும்போதே ஆராதிக்கணும். செத்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் துதிக்க மாட்டாங்களாம். இப்போ நம்ம ஜீவனோடு இருக்கும் போதே நீ நல்லா ஆடி பாடி துதிச்சியானா உனக்கு இன்னும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுபடி இப்போ எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணோம்? சற்று சிந்தித்து பார்க்கணும். ஒரு நாட்டில், அதாவது அமெரிக்க தேசத்தில் ஆல்பர்ட் கிங் என்ற ஒரு தேவ மனிதர் கல்லறைக்கு வந்தாராம். கல்லறையில் வந்து என்ன பண்ணாராம்? ஒரு 5 கல்லறையை தேர்ந்தெடுத்தார். கல்லறை பார்த்துக்கிறீங்களா? நான் மரித்த பிறகு நம்மை கொண்டு போயிட்டு அடக்கம் செய்கிற இடம் கல்லறை. அப்போதில் ஒரு 5 கல்லறையை அவர் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கல்லறையை நோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா? அந்த அரசிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அந்த 5 கல்லறைகளை நோண்டி பார்க்கும் பொழுது முதல் கல்லறையில் ஒரு கல்லறையை அவர் நோண்டி பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறதா, ஐ வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி அந்த கல்லறையில் என்ன பண்ணியிருக்கான்? எழுதியிருந்ததான். அந்த அம்மா மரித்து போனவங்க ரொம்ப அழகானவர்களாம். எப்படி? அவங்க உயிராக இருந்த காலத்தில் தன்னை அலங்கரித்து சிங்காரித்து கொண்டு நல்ல அழகாக நல்ல மாடல் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கொண்டு என்ன பண்ணலாம்? அவர்கள் வாழ்ந்ததை அவர்கள் மரித்த பிறகு நல்ல அழகானவர்கள் என்ன பண்ணாங்களாம்? மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி அந்த கல்லறையில் அவர்கள் பெயர் எழுதி அழகி கூட, அந்த கூட பட்ட பெயரை அழகி என்று சொல்லி அவங்க பேரை எழுதி என்ன பண்ணியிருக்கிறது? அந்த கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தது.
அப்போ இந்த கல்லறையை நாம் நோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், நோண்டி பார்த்தா உள்ளே எப்படி இருக்குதான், ஒரு எலும்பு கூட இருக்குதான். ஆனால் எலும்பு கூட ஆனா பெண்ணான்னு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே அழிஞ்சு போச்சு, ஒன்லி எலும்பு தான் இருக்குது. ஆனால் அவர் ஆனா பெண்ணா என்பதை எப்படி கண்டுபிடிச்சார்? அந்த கல்லறையில் அவருடைய பெயர் எழுதி வைக்கப்பட்டதை வைத்து என்ன பண்ணாரா, இவர்கள் பெண் என்பதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னை அழகுபடுத்தி சிங்காரித்து கொண்டு தேவனை நினைக்காதபடி அவரை துதிக்காதபடி இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு நித்திய காலமாக நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். 1000 வருஷம் அரசாட்சி ஆள போகிறீங்கன்னா அது சாதாரண விஷயம் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷத்துலேயே நம்ம வாழ்க்கை என்ன ஆகி போகுது, சோர்ந்து போகுது. ஏன் ஆண்டவரே நான் இன்னும் அந்த பூமியில் வாழணும் அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம். அப்போ 1000 வருஷம் போது என்ன ஆகும்? ஆனால் அந்த 1000 வருஷத்தில் இன்னும் 1000 வருஷம் கிடைக்குமான்னு சொல்லி நாம் ஏங்கி கொண்டு இருப்போமா? ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்பேற்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த அம்மா உயிராக இருந்த காலத்தில் தேவனை என்ன பண்ணுறதில்ல, மகிமைப்படுத்துவதில்லை, தேவனை ஆராதிப்பதில்லை, தேவனை துதிப்பதில்லை, அவருடைய பாதத்தில் என்ன பண்ணல, ஒரு நாள் கூட வந்து காத்திருப்பதில்லை. ஆனால் இவங்க பேர் என்னது, அழகி. தன்னை அலங்காரம் செய்து கொள்வதிலே அவங்க நேரத்தை செலவிடுகிறார்களாம். ஆனால் அழகானவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் அவர் ஒருவர் தான். அவருக்கு முன்னாடி நம்ம அழகெல்லாம் 0 பாயிண்ட் தான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த அம்மா நேரங்களை பாருங்க, தன்னை அழகிப்படுத்தி கொள்வதிலேயே என்ன ஆகிட்டாங்க, நேரத்தை வீணாக்கி விட்டார்கள், மரித்து போனாங்க. இப்போ எப்படி இருக்கிறாங்க, எலும்பு கூடாக காட்சியளிக்கிறாங்க. அப்போ அந்த ஐயா பார்க்குறாரு, இந்த சரீரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்குமானால் இது பரலோகத்தில் என்ன பண்ணியிருக்கோம், கர்த்தரை துதித்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த சரீரம் கர்த்தரை என்ன பண்ணல, மகிமைப்படுத்தலை. இப்போ எங்கே அலைந்து கொண்டு இருக்கிறதோ என்று சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதான் நீதிமொழி புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 30-31 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீணா. அப்போ நம்ம எவ்வளோ அழகுபடுத்தினாலும் அது வீணான காரியம்தானா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயானவளோ என்ன பண்ணுவலாம், புகழப்படுவாள். இந்த பூமியிலே வாழ்கிற நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் யாரா, பாக்கியவான் பாக்கியவதி. இங்கே பாக்கியவான் மட்டும் தான் போட்டிருக்கோம், நீங்கள் பாக்கியவதியும் சேர்த்து படிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தான் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த பரலோக வாழ்விலே, அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே அந்த பாக்கியத்தை என்ன பண்ண முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அம்மா போல வீணாக தன் சரீரங்களை அழகுபடுத்தி கொண்டு வீணாக நேரத்தை கழித்து இதை போல நாம் இல்லாதபடி நாம் என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு பயப்படணும். காலையில் எழுந்து ஆண்டவரை ஆராதிக்க போனோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், எத்தனை மணிக்கு ஆராதனை,
6 மணிக்கு, 6:30, 6:30. அப்போ என்ன பண்ணோன்னா 6:30க்கு நம்ம சபைக்கு போகணுன்னு சொன்னால் நீ எத்தனை மணிக்கு ஏந்துக்கணும்? எத்தனை மணிக்கு? 4:30 ஐயா சொல்கிறாரு. 4:30 கூட எழுந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு எழுந்து நீ குளிச்சுட்டு வர்றதுக்கு 6 ஆகிடும். அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போது நீ வீட்டில் முழங்கால் படித்து ஜெபிச்சுட்டு இங்கே வரணும் இல்லை? அப்போ 4:30க்கு நீ ஏறினேன்னா என்ன பண்ணலாம்? 1 மணி நேரம் நம்ம சுத்தப்படுத்தி கொண்டு 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வீட்டில் ஜெபிச்சுட்டு உள்ளே வரணும், சபைக்கு வரணும். அப்படியே எழுந்து வந்து இங்கே உட்காந்துடக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறாரு, இன்றைக்கி எனக்கு என்ன கொடுக்க போகிறாரு, என் ஆத்தும தாகத்துக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் வருவதற்கு முன்பதாக தன் இல்லத்தில் எழுந்து என்ன பண்ணோம்? தேவனை துதித்து ஜெபித்து கடந்து வரணும். இன்றைக்கி எல்லா ஆத்துமாக்களும் தேவ சமூகத்துக்கு வரணும்பா அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஜெபிச்சிருந்தா இன்றைக்கி சேரெல்லாம் காலியாகவே இருக்காது. வராமன்னு சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் சபைக்கு வர சொல்வது நீங்கள் அழிந்து போவதற்காகவோ நீங்கள் கடன் படுவதற்காகவோ அல்ல. நீங்கள் பரிசுத்தம் அடைவதற்காக, நீங்கள் பரலோகம் செல்வதற்காக, அந்த நித்திய பரம ராஜ்யத்தை அடைவதற்காக, நீங்கள் பரிசுத்தமாக இந்த பூமியிலே சாட்சியாக வாழ்வதற்காக தான் சபைக்கு என்ன பண்ணுறோம்? அழைக்கிறோம். நீ கொடுப்ப, அதை கொடுப்ப, இதை கொடுப்ப என்பது அல்ல. நீ நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உன் மனைவி நல்லா இருக்கணும், கணவர் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், சொந்தங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறோம்? சபைக்கு அழைக்கிறோம். நான் இப்படி தான் இருப்பேன், அந்த அம்மாவை போல எலும்பு கூட தான் இருப்பேன்னா என்ன பண்ணு? இருந்துடு. ஆனால் தெய்வ சமூகத்தில் வரும்பொழுது பயத்தோடு என்ன பண்ணுமா? நடந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமான கல் மண் வணங்குற இடம் அல்ல. அப்படி வணங்க போகிறவங்க கூட எப்படி போகிறாங்க? பயத்தோடு போகிறாங்க. நாம் ஜீவனுள்ள தேவனை என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். அவன் கூட இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பேர்பட்ட தெய்வம் நம்ம கூட இருப்பதுனாலே நம்முடைய அழகெல்லாம் தூக்கி எறிந்துட்டு தேவனுக்கு பயந்து நீ ஆராதிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அற்புதங்கள் எனக்கு வரல, அதிசயங்கள் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் நீ பயப்படலை என்பது அர்த்தம். கர்த்தருக்கு நீ என்ன பண்ணல? பயப்படலை. பயந்து பார் ஆண்டவருக்கு. ஆண்டவருடைய நேரத்தை சரியாக நீ பயன்படுத்தி பாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறாரா இல்லையான்னு பார். கொஞ்சமாவது ஆண்டவருக்கு நீ என்ன பண்ணுங்க? பயப்படணும். இந்த அம்மா தன்னுடைய அழகை தான் என்ன பண்ணாங்களாம்? நேரத்தை செலவிட்டார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தை பரமன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கவோ அவர்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் என்ன வேதம் சொல்லுகிறது? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். வாசிங்க, அதை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே என்ன பண்ணுவாளாம்? புகழப்படுவாளாம். நீ ஆண்டவருக்கு பயந்து பாரு, உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். இல்லையா? உன்னை வாளாக்காமல் என்ன ஆகுவாருங்க? தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீ பயந்து அவரை ஆராதிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒரு மாற்றத்தை ஆண்டவருக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். குறித்த நேரத்தில் எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க என்ன பண்ணு? நீ ஓடி வந்து பாருங்க, ஓடி வந்து அமர்ந்து பாருங்க. அதில் இருக்கிற அந்த நாள் இருக்கிற சந்தோஷம் வேறு எந்த நாள்லையுமே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நீ அமர்வீர் என்று சொன்னால் மீதமுள்ள அந்த வாரம் உள்ள 6 நாட்களோ உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? சமாதானத்தையும் கிருபையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை அழகுபடுத்தி கொள்ள நாம் என்ன பண்ணோம்? நேரத்தை செலவிடாதபடி
ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக என்ன பண்ணுமா? மகதலேனா மரியாள் இருட்டோடு என்ன பண்ணலாம்? எழுந்து கர்த்தரை தேடினாள். ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டு ஓடுறான். கல்லறையில் ஓடி பார்க்குறான். இந்த அம்மாவது கல்லறையில் எலும்பு கூட இருக்குது. ஆனால் அங்கே கல்லறையில் பார்த்தா யார் இல்லை? இயேசு இல்லை. அவரை பார்க்க எல்லா வாசனை திரவியங்கள்லாம் கொண்டு போகுது. ஆனால் அங்கே இயேசு இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரா? அவங்க பக்கத்திலே இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலம் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தன்னை அழகுபடுத்தி கொள்ளாமல் கர்த்தருக்கு பிரியமான சௌந்தரியமான நல்ல ரட்சிப்பின் வஸ்திரமாக தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்து நீ பயந்து அவரை ஆராதிக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் ஒரு கல்லறையை திறந்து பார்க்க போனார். முதல்ல அழகான அம்மாவை பார்த்தார். அங்கே எப்படி இருக்காங்க? ஒரே எலும்பு கூட நாரம் தோலமாக கிடக்கிறாங்க. உடனே இல்லை, வெறும் எலும்பு தான் அதில் படுத்து கிடக்கிறது. ரெண்டாவது கல்லறையை பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஐ வாஸ் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கிறது. ஃபேமஸ்னால் என்னது? தம்மை வெளிப்படுத்துவது. நான் தான் அழகு, நான் தான் பெரும் பணக்காரன், நான் தான் அப்படி, நான் தான் இப்படி இல்லை, ஃபேமஸ் ஆக்கி கொள்வது. எல்லாம் கட் அவுட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய பெரிய படமாக போட்டு தன்னை என்ன பண்ணுவாங்க? விளம்பரப்படுத்தி கொள்வாங்க, ஃபேமஸ். அதே போல் வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், பேர் போன ஒரு மனுஷன் இருந்தானா. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பேருள்ள ஒரு வீரன், ஃபேமஸான ஒரு வீரனா. யாரு? கோலியாத். வாசிங்க. நடுவே நிற்பான், 6 முழமும் 1 ஜானமா, அவன் தன் தலையின் மேலே வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசத்தை தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தினுடைய நிறை 5000 சேக்கலுடைய வெண்கலமாயிருக்கும். வெண்கல கவசத்தையும் தோள்களில் மேல் வெண்கல கேடகத்தையும் அவருடைய ஈட்டி தாங்கள் அழகு 600 சேக்கல் இரும்பாயிருந்ததாம். அப்பேற்பட்ட வஸ்திரங்களை தரித்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை இரவும் பகலும் 40 நாட்கள் என்ன பண்ணியிருந்தான்? பயமுறுத்தி கொண்டிருந்தான். சவுலிடத்தில் வந்து சவால் விடுகிறான், உன்னுடைய போர் சேவகர்களை என்னிடத்தில் ஒவ்வொரு ஆளாக அனுப்பி பார், என்னை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் நான் உங்களிடத்தில் சரணடைகிறேன், இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? தேசத்தை விட்டே ஓடி போடும். வந்து தன் சரீரத்தை வைத்து என்ன பண்ணுறான்? அலட்டி கொண்டிருந்தார். பேர் போனவன் எதில்? சரீரத்தில், பலத்தில், அவன் போட்டிருந்த வஸ்திரத்தில் என்ன பேர் போன ஒரு மனுஷன், ஃபேமஸ் ஆன ஒரு மனுஷன். அவனை வீழ்த்துவதற்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆளும் இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை வச்சு என்ன ஆக்கினார்? அவனை காலி பண்ணார். அல்லேலூயா. அதனால் சின்ன பசங்களாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அவங்களாண்ட வாய் பேசாதீங்க. தூக்குனான்னா மண்டையை ஓடிச்சிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை, கையில் கிடைக்கிது தூக்கி என்ன பண்ணுவான்? அடிப்பாது. செல்லாக இருக்கட்டும், எத்தனை வீட்டில் செல்லுங்க ஒஞ்சி போதில்லை, அவ்வளவும் அவன் கோவப்படுறது தான். இதில் செல்லுங்க பார்லாக கீரலாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தா யார்?
தம்பி பார்த்துக்கினே இருப்பான், செல்லை போடுங்கன்னு வச்சுக்க, புஞ்சு போச்சு உன் கதை, தூக்கி அடிப்பான், அது கந்தலாக ஆகிடும். அங்கே எங்கள் வீட்டில் எங்கள் மச்சான் பேரன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை சொல்கிறேன், நீங்கள் குழந்தைங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட கோபக்கார பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் தாவீதுக்கு கோபம் அப்படி அல்ல, தன் ஜனங்களை தன் தேசத்தை அவன் இழிவாக பேசுவதை கொண்டு அவன் என்ன அடைஞ்சான்? கோபம், வைராக்கியம் அடைந்தானா. இவனை எப்படியாவது வீழ்த்தி ஆக வேண்டும் என்று சொல்லி வைராக்கியம் கொண்டு ராஜாவிடத்தில் அண்ணன் தம்பிக்கிட்ட பர்மிஷன் வாங்கி என்ன பண்ணானா? அந்த கோலியாத்திடம் நேருக்கு நேராக என்ன பண்ணானா? சவால் விட்டு நின்றான். அல்லேலூயா. நீ எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துக்கு முன்பதாக நீ யார்? ஒரு ஜீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜீரோவாக வந்து பாரு, உன்னை ஹீரோவாக கர்த்தர் மாற்றுவார். நீ தேவ சமூகத்தில் ஜீரோவாக வந்துட்டேன்னா உன்னை ஹீரோவாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? மாற்றுவார். நீ மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் மாற்றுவார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கோலியாத்தை போல தன்னை என்ன பண்ணக்கூடாது? நான் தான் பலசாலி, நான் தான் தைரியசாலி, என்னை போல யாரும் இல்லை என்று சொல்லி தன்னை ஃபேமஸ் படுத்தி கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தாவீது சொல்கிறா, நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வர, நான் யாரை கொண்டு வரேன்? சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு கல் கோலியாத் என்ன ஆயிட்டாரு? காலி ஆயிட்டார். இப்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வருக, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைக்காத. நீ அவருடைய பாதத்தில் நீ அமர்ந்து காத்திருந்து உன் தேவை என்னவோ அதற்காக நீ ஜெபித்து கடந்து போகும்போது கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லைப்பா, என்னால் ஒன்றும் முடியாது, எதையும் செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணு? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு புதிய பலத்தையும் புதிய ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீ போகிற காரியங்களை ஜெயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அதுக்கு தான் தேவ சமூகத்தில் வர சொல்கிறது. வந்து அவரை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது ஒரு புதிய பலனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த அம்மா கூட சாட்சி சொன்னாங்க, எனக்கு 2 முட்டியும் என்னாச்சு? தேஞ்சி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணோம். டாக்டர் அப்படி தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்கிற சரீரத்தை அவங்க கீறி எடுத்தால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. அவங்களும் ஒரு டாக்டர், புரியுதுங்களா? நம்ம டாக்டர் அப்படி இல்லை, கீறவே மாட்டார். வார்த்தை தான் அதெல்லாம் இல்லை. எங்கேயே இருந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் எங்கேயே இருந்தால் அவரோடையாந்து என்ன பண்ணாரா? ஆண்டவருடைய சமூகத்தில் நெடுக்க விழுந்து என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான்பா அப்படின்னு ஜெபம் பண்ணார். நான் வந்து சுகமாக்குறேன்னார். வேணா நீ இங்கிருந்தே சொல்லுன்ட்டான். அவன் விசுவாசம் எப்படி பாருங்க இல்லை? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் இன்றைக்கி வந்து தான் எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணால் தான் அந்த பிசாசு ஓடும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்டரை கூட கூப்பிடுவோம். நீ எங்கே இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லி பாருங்களேன், அது போய் தான் ஆகணும். அது உனக்கிட்டே இருக்காது. அந்த நாமம் துரத்துகிற நாமம், பிசாசை துரத்துகிற நாமம். எங்கே இருந்து நீ ஜெபிச்சாலோ ஆண்டவர் வந்து உனக்கு பதில் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோலியாத்தை அவன் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு, தன் சரீரத்தை பெருமைப்படுத்தி கொண்டு, போட்டிருக்கிற வஸ்திரங்களை பெருமைப்படுத்தி கொண்டு, இந்த வெண்கல கவசம் தம்மை காப்பாற்றும் என்று சொல்லி அவன் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு இருந்த அந்த கோலியாத்தை ஒரு சின்ன பையனை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவன் பெருமையை முறியடித்தார். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்ந்த ஃபேமஸாக வாழ்ந்த அந்த கலரில் இருந்த மனிதன் கூட அப்படி தான் இருந்திருப்பான் இல்லை? எவ்வளோ ஃபேமஸ், நான் இந்த ஊர்லேயே நான் தான் ஃபேமஸ், என் பேர் தான் இந்த ஊர்லேயே என்ன பண்ணுது, ஆமாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? ஃபேமஸ் தானே, பெருமைப்படுத்திக் கொள்கிறான். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அது தெரிய மாட்டேது நிறைய ஊழியக்காரங்களுக்கு இல்லை? அது தெரியல. தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு தன்னை அப்படியே என்ன பண்ணுறாங்க? மக்களை வைத்து என்னென்னவோ செய்கிறாங்க. அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? தன்னை தாழ்த்த வேண்டும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக கூட இருக்கு,
எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனா கூட இருக்கு. ஆனால் தெய்வ சமூகத்தில் வந்தால் நீ என்ன பண்ணோம்? தாழ்த்த தான் வேண்டும். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் சொல்லி பாரு. நீ பாவம் செஞ்சுருக்க மாட்டேன், பசுத்தமாக தான் இருப்பேன். ஆனால் அறிக்கையிடுவது என்ன பண்ணோம்? தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன், தன் பாவங்களை மறைக்கிறவன். ஆமாம், அவைகளை அறிக்கை செய்யணும், டெய்லி செய்யணும். நீ வீட்டில் செய்யணும், சபைக்கு வந்தால் செய்யணும். என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா. அப்போ ஆண்டவர் இன்னும் அதிகமாக இன்னும் மெருகு விட்டுவார். பசுத்தத்தில் உடைய என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் மெருகு விட்டுவாராம். அப்போது இந்த கோலியாத்து அந்த ஜனங்களை என்ன பண்ணானா? பயமுறித்து கொண்டு இருந்தான். சின்ன தாவீதை வைத்து என்ன பண்ணார் ஆண்டவர்? அவனை எலும்புக்கூடாய் மாற்றி விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக இன்னொரு கல்லறையை அவர் தோண்டி பார்க்கும் பொழுது, ஐ ஹாட் ஷோ மை கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு அதில் என்ன பண்ணிடுது? எழுதப்பட்டிருக்கு. நிறைய தோழிங்க அந்த அம்மாவுக்கு இருந்தாங்களாம், நிறைய தோழி ஃப்ரெண்டுங்க. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் அவங்க அதிகமாக செலவிடாதபடி தன் ஃப்ரெண்டும் கூட என்ன பண்ணாங்களாம்? அதிகமாக பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, எங்கெல்லாம் டூருக்கு போகிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? சுற்றி சுற்றி பார்ப்பாங்களாம். ஒரு நாளை எங்கே வரமாறதில்லை? ஆண்டுடைய சமூகத்தில் வருவதில்லை. ஆனால் அவங்க கல்லறையில் அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறதா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தோழிகள் அவர்களுக்கு இருந்த ஒரு மனுஷி மரித்து போயிட்டாங்க. அதை நோண்டி பார்த்தா எப்படி இருக்கிறாங்க? எலும்பு கூட இருக்கிறாங்க. அப்போது அந்த தோழிங்களாம் என்ன ஆகிருக்கும்? அதுங்க ஆளுக்கு ஒரு பாட்டு போயிருக்கும் இல்லை? அப்போ கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் ஃப்ரெண்டுங்களோடு என்ன பண்ணுறாங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது என்ன பண்ணிடுறாங்க? ஊர் சுற்ற போகிறார்கள். அல்ல, ஞாயிற்றுக்கிழமைனாவே நம்ம சபைக்கு வந்துடணும். நீ வந்து இங்கே அட்டண்டன்ஸ் போட்டு அப்புறம் கூட உன் வேலையை பார். முதல்ல இங்கே லீவ் போட்டு உன் வேலையை பார்க்கக்கூடாது. எப்படி? ஒரு நாள் வேலைக்கு போடலாம், சம்பளம் கட்டாகனா உனக்கு எவ்வளோ மனசு பதறுது. ஐயோ, இன்றைக்கி போயிருந்தா 1000 ரூபா வந்திருக்குமே, இன்றைக்கி போயிருந்தா 2000 ரூபா வந்திருக்குமே, இன்றைக்கி போயிருந்தா 3000 ரூபா கிடச்சிருக்குமே, இன்றைக்கி ஒரு சவாரி போயிருந்தா 5000 கிடச்சிருக்குமே, வேதனைப்படுறல்ல? அப்போ சபைக்கு போகலையேன்னு ஒரு வேதனை இருக்கா? இல்லை, ஐயோ இந்த வாரம் சர்ச்சுக்கு போலியே, ஆசீர்வாதம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நீ வேதனை பட்டுப்பார். அடுத்த வாரம் உன்னை கொண்டாந்து ஆண்டவர் உள்ளே உட்கார வச்சுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்களாம்? தேவ சமூகத்தை மறந்து போயிட்டாங்க. அதில் பார்த்துப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால் குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மடமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாள். நான் கர்த்தரை நோக்கி நான் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அல்லேலூயா. எப்தா ராஜா அம்மன் புத்திரரோடு யுத்தம் செய்யும் பொழுது அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். இந்த அம்மன் புத்திரரை என் கையிலே நீர் கொடுத்தால் அவர்களை முறியடித்து நான் எதிரே வருகிற பொழுது என் எதிரே என்ன இருக்கிறதோ அதை உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? காணிக்கையாக கொடுக்கிறேன். பொருத்தனை பண்ணான். பொருத்தனை பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணாரா? அந்த பொருத்தனை ஏற்றுக்கொண்டு அவன் போகிற காரியத்தை ஜெயமாய் மாற்றினாராம். அந்த அம்மன் புத்திரர்களை என்ன பண்ணாராம்? ஆமாம், அழித்து போட்டாராம். அந்த இடத்தெல்லாம் இவங்க இந்த எப்தா ராஜா சுதந்திரித்து கொள்ளும்படியே கர்த்தர் உதவி செய்தான்.
அப்படி அதை அழித்து போட்ட பிறகு அவன் திரும்ப தன் இல்லத்திற்கு வருகிற வழியிலே யார் எதிர்பட்டதா? தன்னுடைய மகள். இவன் என்ன பண்ணலாம்? தன் தோழிகளோடு என்ன வாசித்துட்டு, தம்புரு வாசித்து நடனம் ஆடி, ஒரே கும்மாளம், ஒரே ஆட்டம், ஒரே பாட்டம். சர்ச்சைக்கு போனவேன்ற எண்ணம் கிடையாது. சர்ச்சையை போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணுமேன்ற எண்ணம் இல்லை. ஒரே இதுதான், ஆடம்பரம் தான். தோழிகளோடு, அவங்களுக்கு நிறைய தோழி இருந்தாங்களாம். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, வாசிமா, அடுத்து வாசிங்க. கிழித்து, என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, நீதியை சரிக்கட்டும், புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாலாம். ஏன்னா அவர் வாயால் சொல்லிட்டார். இப்போ நம்ம கூட ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னா நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிப்போம் இல்லைங்களா? இந்த காரியம் நடந்ததுன்னா நான் சபைக்கு இதை செய்கிறேன்பா, இதை கொடுக்குறேன்பா, இதை பண்ணுறேன்பா, இல்லை ஒரு கூட்டம் வச்சா அந்த கூட்டத்துக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்பா, ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவோம், நம்ம வாயால் சொல்லிடுறோம். ஆனால் அதை என்ன பண்ண முடியாதுன்னா சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அதை நிறைவேற்ற முடியாது, நம்ம அதில் சோர்ந்து போவோம். ஆனால் ஆண்டவர் நீ பொருத்தனை பண்ணாதான் நான் செய்வேன்னு அவர் சொல்ல. எங்கேயா சொல்லிக்கிறாரா? நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரா? இல்லை, நம்மளே தான் பண்ணுறோம். நம்ம வாயால் நம்மளே கெட்டு போகிறோம். வாயும் கையை வச்சுன்னா நல்லா இருந்திருப்பிடி அம்மா, உன் வாயை மூடியிருந்தா இந்த அடி வாங்கி இருப்பியா புருஷங்கிட்ட அப்படின்னு சிலர் பேசுவாங்க. பெரியவங்க பார்த்தீங்களா, குடும்ப சண்டையில் பாருங்கள் சொல்லுவாங்க, வாயும் கையும் நீ சும்மா இருந்தால் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வாயாலே நம்ம என்ன பண்ணுறோம், விழுந்து போகிறோம். நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, கர்த்தர் உனக்கு தர வேண்டியது நிச்சயம் என்ன பண்ணுவார், அவர் கொடுத்தே தீருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். நீ கொடுத்து தான் பெறணும்னு கிடையாது ஆசீர்வாதங்களை. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்தாவே போதும். அவர் சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போவதே இல்லை. பாட்டு கூட பாடுவோம், ஒம்போடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எந்த உட்காந்துட்டு போகிறீங்கன்னா இந்த 2 மணி நேரத்துக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கேர்ள் ஃப்ரெண்டோடு இருந்த அந்த அம்மா கதி என்னாச்சு, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாலாம். முழுசாக ஒப்பு கொடுத்துட்டான். அவன் டேடி நீங்கள் பொருத்தனை பண்ண மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஆயத்தப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ பொருத்தனை பண்ணி நீ ஆயத்தப்படுவதை விட அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடு, தேவ சமூகத்துக்கு வந்துரு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒரு அழைக்கிற தேவன், அழிக்கிற தேவன் அல்ல. குராமன் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லு. அவர் உன்னை அழைக்கிற தேவன், அழிக்கிற தேவன் அல்ல. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆமாம், அவர் மாறாதவராக இருக்கிறார்.
ஆக நீ அவருடைய சமூகத்தில் இந்த அம்மாவை போல தன்னை அழகு என்று சொல்லி நினையாதபடி, அப்படி சமூகத்தில் ஃபேமஸாக இருக்கிற உன் பேர் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி இல்லாதபடி, எனக்கு அநேக கேர்ள் ஃப்ரெண்டுங்க நிறைய ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீ இல்லாதபடி அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணும்? காத்திருக்கணும். எல்லாம் மறந்துடணும். எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தேவை தான். உயிரை போல நேசிக்கிற ஃப்ரெண்டுங்க தேவை தான். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது அதையெல்லாம் என்ன பண்ணு? இந்த 2 மணி நேரம் மறந்துரு. இங்கே வந்து அவருடைய சொல்லுகிறதான வார்த்தைகளை கேளு. இன்னும் அநேக ஃப்ரெண்டுங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கணுமா. அடுத்து ஒரு கல்லறையை அவர் திறந்து பார்க்கும் பொழுது ஐ வாஸ் எ மில்லினர் அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததான். அவர் யார்? பெரிய பணக்காரர். அவர் நோண்டி பார்த்தா எப்படி இருக்குது? எலும்பு கூட இருக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து அந்த பணம் பொருள் ஒன்றும் அந்த பள்ளத்தில் என்ன பண்ணல? போடவே இல்லை. ஒரு சின்ன மூக்குத்தி போட்டிருந்தா கூட அதை அவுத்துடுறான். இல்லை கொஞ்சம் அண்ணா கயிறு, வெள்ளி அண்ணா கயிறு கட்டியிருந்தா கூட அதை கட்டிடுறான். பள்ளத்துக்கு அது சொந்தம் இல்லை, எங்களுக்கு தாண்டா சொந்தம். ஆனால் ஒரு பெரிய மில்லியனர் பணக்காரர். நம்ம சமீபத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மரித்து போனார். அவருடைய சொத்து மதிப்பு $10 மில்லியன் இதுன்னு. அப்போது என்னவும் முடியாது, அவ்வளோ சொத்துக்கள். அவர் சுயமாக சம்பாதித்தது. பாடி 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 லட்சக்கணக்கான பாடல்களை பாடி அது மூலியமாக வந்த வருமானங்கள் அவருக்கு. ஆனால் என்னாச்சு? அவ்வளோ பணம் இருந்தும் அந்த கொரோனா கிட்ட இருந்து அவரை என்ன பண்ண முடியல? காப்பாற்ற முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இந்த கொரோனா வந்தது ஒரு வேளை நமக்கு வந்திருந்தா கூட ஆண்டவர் நம்ம சுகமாக்கி இருக்கலாம். வராமல் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லை வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? $1 கூட நம்மக்கிட்ட கிடையாது. எதுனா ஒன்றுனா கூட பக்கத்தில் அக்கா கிட்ட போய் ஒரு $500 கடன் வாங்கின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம். ஒரு சின்ன ஜுரம் வந்தால் கூட எங்கே போகிறோம்? நம்மக்கிட்ட முந்தானில் இருக்காது. பக்கத்தில் இருக்கிற அக்கா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ யாருக்கிட்டேயோ ஓடி என்ன பண்ணுறோம்? வாங்கி கொண்டு என் பிள்ளைக்கு ஒரு ஊசி போடணுங்க கொடுக்கான்னு தான் போகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நிலைமையை அறிந்ததுனால உங்ககிட்ட கொரோனாவை வரவே இடலை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. இல்லை நமக்கு ஆண்டவருக்கு தெரியும். அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் நிறைய பேர் மரித்து போனாங்க. ஆனால் பணம் ஒன்றும் அவங்கள காப்பாற்ற முடியல. இயேசுவின் குணம் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் ஒரு மில்லியனர், கோட்டீஸ்வரன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்து அனுதினமும் என்ன பண்ணாராம்? சம்பூர்ணமாய் சாப்பிட்டார். அனுதினமும் டெய்லி ஒரு வேலையை சாப்பிட்றது தான். கறிதான், மீன் தான், முட்டை தான், காடை, கௌதாரி, நல்ல எலும்பு, நல்லி எலும்பு, நல்ல ஈரல், மூளை, என்னென்ன தேவையோ எல்லாம் சம்பூர்ணமாக சாப்பிட்டான். பெரிய கோடீஸ்வரன். வாசிங்கம்மா வாசி. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்தனம் இருந்தான். சரீரத்தில் புண்ணு, பற்கள் நிறைந்தவனாய் கிடந்து மேச்சையிலிருந்து ஒரு துளி விழாதா ஆற்ற ஆசையா காத்திருக்கிறாம்மா. நாய்கள் வந்து அவன் பற்களை உடம்புல இருக்கிற அந்த புண்ணெல்லாம் என்ன பண்ணுது? நக்கிற்று. ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அவனும் மரிச்சான், அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஏறெடுத்து
லாசருவையும் கண்டானா. அப்போ பாருங்கள், இந்த பூமியில் நீ எவ்வளோ ஆடம்பரமாக இருந்த, எவ்வளோ எல்லா காரியங்களும் செய்த, ஒரு ஆளுக்கு 10 பைசா நீ ஈய மாட்டேன்ட்டேன், இல்லை 10 பைசா நீ கொடுக்க மாட்டேன்ட்டேன். கஞ்ச பிஸ்னாரி சொல்லுவாங்க, ஐயோ அவனா அவளா அவள் கையிலேருந்து 10 பைசா பேராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்குறோம். இல்லையா? இங்கே இல்லை, நான் வரும்போது அங்கே பேசியிருந்தாங்க. ஒரு ஆமன் சொல்லுங்கள். கஞ்ச பிஸ்னாரி 10 பைசா கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணானா, இந்த லாசருக்கு ஒரு வேலை கூட என்ன கொடுக்கல. ஆனால் இவன் சம்பூர்ணமாக சாப்பிட்றாங்க, வாமிட் எடுக்கிற அளவு சாப்பிட்றான். கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல, ஒரு புடியாவது கொடுத்துருக்கலாம். அவனும் பார்த்துருந்து என்ன ஆயிட்டான், பசியில் மரித்து போயிட்டான். லாசரு என்றால் கர்த்தர் எனக்கு துணை. எப்படி நம்ம பேர் வச்சுருக்குறோம்ல, நம்ம பேருக்கு ஒரு பொருள் இருக்கணும் இல்லை? நம்ம பேருக்கெல்லாம் பொருள் இருக்காது, பொருள் தான் இருக்கும். ஆனால் வேதத்தில் இருக்கிற பேருக்கெல்லாம் பொருள் உண்டு. லாசர் என்றால் கர்த்தர் எனக்கு துணை, அந்த பேருக்கு அந்த அர்த்தமாக, லாசர் பேருக்கு அந்த அர்த்தம் வருகிறது, கர்த்தர் எனக்கு துணை. அல்லேலூயா. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நாளைக்கு ஏதாவது பிரசங்கர் வந்து லாசருக்கு பெயர் என்ன, பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே, நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். அதனால் எழுதி வச்சுங்க. அப்போது பார்ப்பறான், பரவாயில்ல இந்த ஜனங்க முயற்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போது இந்த மில்லினர் என்ன பண்ணிட்டாரு, மரிச்சு போயிட்டாரு. ஆனால் நோண்டி பார்த்தா எப்படிங்கிறாரு, எலும்பு கூட இருக்கிறார். ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து ஒரு கல்லறையை அவர் திறந்து பார்க்குறார். ஐ ஹார்ட் எ லாம்போ கார். அவர்கிட்ட பொருள் இருந்து தான், லாம்போ கார் தான் அதிக விலை இந்த காரு தயார் பண்ணுறதுல. அதுதான் என்ன ஆகுதான், எத்தனையோ சொல்கிறாங்க, லட்சமாக கோடியாக தெரில, அவ்வளோ விலை மதிக்க ஒரு காரு அவரிடத்துல இருந்ததான். அதை வச்சு அந்த ஊரெல்லாம் பெருமையாக சுற்றிங்க எடுப்பார். என்கிட்ட தானே அந்த கார் இருக்குது, என்கிட்ட தாண்டா. நாங்கள் எங்கள் இடத்துல அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போல்லாம் 2 வீலர் ரொம்ப கம்மி, நிறைய வீட்டில் சைக்கிள் தான் இருக்கும். அப்போது புதுசாக அவங்க அப்பா அவனுக்கு 2 வீலர் வாங்கி கொடுத்தாரு. அந்த 2 வீலரை வச்சுக்கின ஒரு தெருவாக சுற்றுவார். குழந்தைங்க போதை குறுக்க போதை வருதுன்னு பார்க்க மாட்டார், பயங்கர ஸ்பீடாக தான் காலெல்லாம் அப்படி கோணிக்கின்னு வச்சுக்கின்னு போவார். இப்போ காலே கிடையாது அவருக்கு. எப்படி காலே கிடையாது, 2 காலுமே இல்லை. பெருமை உள்ளவருக்கு என்ன பண்ணுறாரா, எதிர்த்து நிற்கிறார். வாங்கு, ஓட்டு, நிதானமாக ஓட்டு. இப்போ அண்ணன் கூட சாட்சி சொன்னார், 2 வீலரில் போகும்போது ஒரு பெரிய பள்ளம், அதில் என்ன பண்ணாரா, இறங்கும்போது பயந்துட்டார், ஏசப்பா நோக்கி பார்த்தார் இல்லையா. அதுமாரி நிதானமாக போகிறதுனால தப்பிச்சார். இது ஸ்பீடாக போயிருந்தால் என்ன ஆயிருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை போல் இந்த மனுஷன் லாம்போ கார் வச்சு என்ன பண்ணுறான், ஒரு ஊராக சுற்றுறாரு, என்கிட்ட தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் மரிச்சு போனார். அவர் சடலத்தை நோண்டி பார்த்தா எப்படிங்கிறாரு, எலும்பு கூட இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுது, வாசிக்க. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு என்ன இருக்கும், பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்ன என்ன பண்ணாரா, பின்பற்றி வா. அவன் கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்கிறேன்? இல்லை, எல்லாம் வசதி தான், எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, நித்திய ஜீவன் இல்லை. இல்லையா? ஆனால் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறான். உங்கள்கிட்ட பொண்ணு இருக்குதோ பொருள் இருக்குதோ எதுவோ இல்லையோ, ஆனால் என்ன இருக்குது, நித்திய ஜீவன் உன்னிடத்தில் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அது எப்போ வீட்டில் இருந்தால் வராது, எங்கே வரணும், தேவ சமூகத்துக்கு வரணும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னா நீ தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். அப்போது அவன் கேட்கும் போது, நீ எவ்வளோ பணம் பொருள் வச்சுருந்தாலும் இன்னும் உங்கள்கிட்ட குறை இருக்குதுப்பா, நீ என்ன பண்ணு, விற்று தரித்திரங்க கொடு, அப்போ தான் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நீ விற்க தேவலை,
எப்படி? நீ விற்க தேவையில்ல, உனக்கு இருக்கிறதுல ஒரு சிறிய பகுதியாவது என்ன பண்ணு, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன பண்ணுறான். இப்போ ஏழைக்கு நம்ம கொடுக்கலாம் கூட, நம்ம சபைக்கு கொடுக்கும்போது சபை மூலியமாக நம்ம அநேக ஏழைகளுக்கு என்ன பண்ணலாம், செய்யலாம். நீ தனியாக போய் ஒருத்தரை தேடி கொடுப்பதை விட நீ சபையில் உன்னுடைய பாகத்தை கொடுக்கும்போது, தசம பாகத்தை கொடுக்கும்போது சபை மூலியமாக அநேக ஏழைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உதவிகளை செய்யலாம். புடவைகள் சில கிறிஸ்மஸ் நாட்களில், புது வருஷ நாட்களில் ஏழைகளுக்கு என்ன பண்ணலாம், சாப்பாடு கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், ஏதாவது செய்யலாம். அப்போது நீ தனியாக போய் கொடுப்பதை விட சபையில் நீ எல்லோரும் சேர்ந்து கொடுக்கும்போது சபையும் வளர்ச்சி அடையும். சபை மூலியமாக அநேகருக்கு என்ன பண்ணலாம், உதவிகளும் செய்ய அது நமக்கு பொருளாக தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்தில் இருப்பதை நாம் அப்படியே வைத்து அதை அழித்து விடாதபடி அது மற்றவர்களுக்கு என்ன பண்ணுமா, பயன்படக்கூடிய பொருளாக என்ன பண்ணோம், நாம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் இந்த 5 எலும்புக்கூடில் இருந்த அந்த மனிதர்கள், அவர்கள் உயிரோடு இருந்து நடந்து கொண்ட அந்த காரியங்களை நினைத்து பார்க்கும்போது, வேதத்தில் இருக்கிற காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்தி இந்த நாளிலே கொண்டு வந்திருக்க எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தை என் வாழ்க்கைக்கு பயன்பட்டது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அதில் விசுவாசத்திலே வளரும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். ஆசீர்வதி இயேசப்பா நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இது காணிக்கலாம் எடுத்தாச்சா? இப்போ எடுக்கணும். சரி, நாம் யாவரும் கடைசியாக இருந்து நின்று கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை நம்ம எடுக்கப்படும். யாராவது